தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தேர்தல் களத்தை நோக்கி பல அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு துன்பகரமான நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கரூர் 41 பேர் இறந்த அந்த ஒரு மோசமான ஒரு துன்பகரமான நிகழ்வு. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா சிபிஐயோடைய அந்த என்கொயரி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. சிபிஐயோட டிஐஜி இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் அந்த குழு அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஐ என்கொயரி குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த ஒரு நபர் ஆணையத்துடைய விஷயத்த கேட்கறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எஸ்ஐடி வேணும்னு கேட்கறாங்க. இதோட பாசிபிலிட்டி சாத்தியமா சார்? இதோட இந்த டைமென்ஷன் சப்ஜெக்ட் வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசு மனு சாத்தியம் இல்லைங்கிறது தான் ஒரு வழக்கறிஞராக என் கருத்து. என்ன காரணம்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அது ஒரு 4-5 வாரமாக நடந்துருச்சு. ஓய்வு பெற்ற நீதியரசர் வரப்போறார், இன்னைக்கு வந்திருப்பார் ஆக்சுவலா ரஸ்தோகி. அதே மாதிரி சிபிஐயோட ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதுல தாக்கூர் வந்துட்டாரு. அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அவர் ஒரு அறிக்கை விட்டு யார் வேணாலும் அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை சாட்சி அளிக்கணும் விரும்பினாலோ 10:30 மணிக்கு மேலே யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டாரு. யார் வேணாலும் பொதுமக்களுக்கு பப்ளிக் நோட்டீஸ் மாதிரி கரூர் சம்பவத்தை பார்த்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க யார் வேணாலும் வரலாம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஒரே ஒரு எஃப்ஐஆர் தாங்க இருக்கு இதுல. அந்த எஃப்ஐஆர் கரூர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான். கவுண்டர் கம்ப்ளைண்ட் விஜய் தரப்புல இருந்து கொடுக்கலங்கும் போது சிங்கிள் எஃப்ஐஆர் வச்சு தான் இன்னமும் ஓடுது. எஃப்ஐஆர் திருச்சி கோர்ட்டுக்கு வந்துருச்சு. கரூர் கோர்ட்ல இப்ப இல்ல, அது திருச்சி கோர்ட்டுக்கு வந்துருச்சு. குறிப்பிட்ட நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ. அது ஏன்னா சம்பவம் நடந்தது 27ஆம் தேதி செப்டம்பர். அக்டோபர் 1 மாசம் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் நவம்பர் முடிஞ்சிருச்சு 2 மாசம். டிசம்பர் சிபிஐ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து காலம் எடுக்கணும்னா அவங்க ஒரு தனி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அவங்க அப்படியும் போடல. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் உண்மையிலேயே 60 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணுங்க. காலதாமதம்னு காரணம் காட்டி கொஞ்சம் கண்டனேஷன் ஆஃப் டிலே வாங்கலாம், இன்னொரு 30 நாள் வாங்கலாம். எப்படி பார்த்தாலும் 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு ஆகணும். 90 நாள்னா டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 90 நாள் பீரியட் வந்துடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 90 நாள் வந்துடும். அப்போ சார்ஜ் ஷீட்டை ஃபைனலைஸ் பண்ணணும்னா ஓய்வு பெற்ற நீதியரசர், சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் அவர் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் அதை மாற்றுவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஒரு விஷயம் கரெக்ட் நான் நினைக்கிறேன். அதாவது பிரேயர்ல, தமிழ்நாடு அரசு பிரேயர்ல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நேட்டிவ் நான் நேட்டிவ்னு பிரிச்சிருக்கிறது தவறு. அப்படி பிரிக்க ஆரம்பிச்சா எண்டே கிடையாது அதுக்கு. அப்படின்னா குஜராத்துக்காரன் குஜராத்ல விசாரிக்க கூடாது, உத்தரப்பிரதேசக்காரன் உத்தரப்பிரதேசத்தில் விசாரிக்க கூடாதுன்னு ஆயிரும். அந்த ஒரு இடத்த சுப்ரீம் கோர்ட்டு மாடிஃபை பண்ணலாம். மற்றபடி சிபிஐ விசாரணை ரத்து, மீண்டும் ஒரு நபர் விசாரணை கமிஷன் தான் திருப்பி கண்டினியூ பண்ணணும், எஸ்ஐடி தான் கண்டினியூ பண்ணணும், அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு விடும் தான் நான் நினைக்கிறேன். சார், திமுக அரசு, குறிப்பா திமுக கட்சியினுடைய சட்ட அணிங்கிறது ரொம்ப வலுவானது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல, இந்த சப்ஜெக்ட் எப்படி நகர்ந்து வந்துட்டு இருக்கு, எவ்வளவு கட்டத்தை கடந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தாக்கல் பண்ணா சரியான ஒரு நகர்வு தானா அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. ஏன் இவ்வளவு லேட்டா அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாங்க? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசிட்டாரு. அதாவது ஐபிஎஸ் ஆபீசரை நேட்டிவ் நான் நேட்டிவ்னு பிரிக்கிறது பெரிய தவறு. ஸோ அந்த இடத்த கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் அப்ஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும். முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு வேதனை அளிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மிக இயல்பாக சட்டத்துறையில் கன்சல்ட் பண்ணி அதுக்கான பெட்டிஷன் தயார் பண்ணி போடும்போது இவ்வளவு டிலே வரத்தான் செய்யும். அது நான் டிலேன்னு நினைக்கல. அப்போ வெறுமனே அந்த ஒரு சிங்கிள் அப்சர்வேஷனை மட்டும் நீக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போடுறதை விட வேரியஸ் அதர் பிரேயர்ஸை வச்சு பெட்டிஷன் போட்டா மற்ற பிரேயரை ஏத்துக்கிட்டாலும் இதை ஏத்துக்கிடுவாங்கிறது ஒரு நுணுக்கம் தான். பொதுவாக அப்படி செய்யறதாங்க. இப்போ நம்ம சிங்கிள் பிரேயரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, பிரேயர் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி வரும்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மனு தள்ளுபடின்னு வரும்.
நிறைய பிரேயர்ஸ் கொடுக்கும்போது சில பிரேயர் ரிஜெக்ட் ஆச்சுனாலும் ஒரு பிரேயர் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு எய்ம். அதனால திமுக அரசுல சட்டத்துறை சரியாக செயல்பட்டு இருக்கிறது தான் என் கருத்து. ரெண்டாவது, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன பிறகு அதுக்கு வேற வழியும் இல்லை. பொதுவாக எல்லாரோட அபிப்பிராயமும் அதுதான். அப்படி நான் நேட்டிவ் நான் நேட்டிவ் பிரிக்கிறதே வந்து ஆல் இண்டியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸுக்கே அகேன்ஸ்ட். என்னைய கேட்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனல் எல்லாம் இன்வால்வ் பண்ணணும், மத்திய அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனல்லாம். பட் அவங்க வெறுமனே இப்படியான ஒரு பிட்டிஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், அதுக்கான முடிவுங்கிறது வெகு விரைவில் வந்துடும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்குள்ள சிபிஐ விசாரணையும் முடிஞ்சு போயிடும். அதாவது இப்போ ஒரு சிபிஐ உயர் அதிகாரி வந்து இப்போ எப்படி சம்பவம் நடந்துங்கிறதெல்லாம் விசாரிச்சு புதுசாலாம் கண்டுபிடிக்க போறது இல்லைங்க. ஏன்னா அதுக்கு பிறகு ஏற்பட்ட 2 மாத பீரியட்ல எவ்வளவோ மாறி இருக்கும். ஆனா நீதிமன்றத்தில் நாளைக்கு சார்ஜ் ஷீட் போடும்போது ஐஓ ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் பல சாட்சிகள் வரும்போது நீதிமன்றம் கேட்கும், நீங்க அந்த இடத்துக்கு போனீங்களா, பாத்தீங்களா, என்ன கண்டுபிடிச்சீங்க, இவ்வளவு கேள்வி கேட்பாங்க. எனவே அதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான ஒரு விசாரணை தான். பட் சிபிஐ ஆரம்பத்துல விசாரிச்சப்பவே அதுவே டிலே தான். என்ன காரணம்னா அதுக்குள்ளே எஸ்ஐடி எல்லாத்தையும் விசாரிச்சிருச்சு. எஸ்ஐடி கையில இருக்கிற ஆதாரங்களை சிபிஐ கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க புதுசு இல்ல. அதாவது விஜய் தரப்பு அவங்களோட சிசிடிவி கேமரா, அதாவது அவங்களோட பிரச்சார வாகனத்துல வச்சிருந்த சிசிடிவி, அதுக்கு ஏதோ 8K கேமராஸ்ன்னு சொல்றாங்க. விஜயோட ஃபியூச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே வந்து அவங்க 8K வச்சிருந்தாங்க. அவங்க வண்டியில இருந்தா லைவ் ஃபீடு வந்து சேட்டலைட் சேனலுக்கே போச்சு. அதனால வந்து அந்த வண்டியை சுற்றி என்ன நடந்தது அதெல்லாம் வந்து அதுல பதிவு இருக்கும். இதை வச்சுதான் எஸ்ஐடியும் சம்மன் அனுப்புச்சு. சரி, கரூர் போலீஸும் சம்மன் அனுப்புச்சுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டு எஸ்ஐடியும் அனுப்புச்சு. விஜய் தரப்பு ஒபிளைஜ் பண்ணல அதுக்கு. அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தோம்னா அவங்க பேசாம விட்டாங்க. அப்ப சிபிஐயும் அதே சம்மன் தான், சேம் சம்மன், தேர்ட் சம்மன் சிபிஐ ஆக்சுவலா எவிடன்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இது ஒண்ணுதாங்க இதுல புதுசு, மத்த எல்லாமே பழசுதான். மத்த எல்லாமே கரூர் போலீஸ் விசாரிச்சதுதான், எஸ்ஐடி விசாரிச்சதுதான், அவங்க கலெக்ட் பண்ணதுதான். சிபிஐக்கு பேசிக் மெட்டீரியல் எதுன்னா நம்ம ஸ்டேட் போலீஸும் எஸ்ஐடியும் கொடுத்ததுதான். அதை தாண்டி ஒன்றும் பெருசா கிடையாது. சிபிஐ வந்து சில பர்சனல் என்கொயரிஸ் பண்ணியிருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க சம்பவத்தை பார்த்தவங்க, அது வந்து அடிஷனலா எவிடன்ஸா இருக்கும். அதுல எத்தனை பேர் விட்னஸுக்கு வருவான்னு நமக்கு தெரியாது. விட்னஸ் பெருசா ரொம்ப பெருசா போட்டாலும் அது பெரிய அளவுக்கு வந்து கான்ஸ்பிரசி அந்த கண்ணியுமாங்க, அதாவது கிரிமினல் சதியை நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அது அமையணும், ஒன்னோட ஒண்ணு பின்னி புனையணும், அப்பதான் வந்து சதியாகும். அது அதுல ஒரு கண்ணி இருந்தா கூட கிரிமினல் கான்ஸ்பிரசி அடிபட்டு போகுங்கிறது தான் அந்த காலத்துல சிஆர்பிஸ்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்போ ஏகப்பட்ட விட்னஸை போட்டீங்க அப்படின்னா ஈஸியா அடிபட்டு போயிடும். ஒரு 10 பேர் வந்து பிறல் சாட்சி ஆயிடுவான். ஒரு 10 பேருக்கு வந்து சாட்சியம் சரியா எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இவன்கிட்ட சாட்சியை விசாரிக்கும் போது சம்பவம் நடந்து 6 மாசம் ஆகி போயிடும், 8 மாசம் ஆகி போயிடும், மறந்துடுவாங்க, உண்மையிலே மறந்துடுவாங்க. எவ்வளவுதான் நீங்க சாட்சிகளை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனா கூட நிக்காம போயிடும். அதனால இதுல எல்லாம் சாட்சியத்தை குறைவா வச்சுக்கிடுவாங்க. ரெண்டாவது, ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு ஆயிடுச்சு. விஜய் தரப்பு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான். ஆனா அதுக்கு பிறகு இப்ப அரசியல் மாறிடுச்சு. டிவிகே வந்து திமுக அதிமுக கூட்டணிக்கு வரும்னு முதல்ல நினைச்சாங்க, இப்ப வரலன்னு ஆயிப்போச்சு. இப்ப சிபிஐ விசாரணையில அதிமுக சார்பாக யார் வந்து சாட்சியம் சொல்லியிருக்கா சொல்லுங்க? ஒன்லி எஃப்ஐஆர்ல, பேசிக்கா எஃப்ஐஆர்ல போடப்பட்டிருந்த 3 டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் மற்றும் சிலர், அவ்வளவுதான். எல்லாருமே வந்து ஒரு தரப்பு தான், விஜய் தரப்பு தான். குற்றச்சாட்டு வச்சது எல்லா கட்சிகளும், பிஜேபியும் வச்சிருக்கு, அதிமுகவும் வச்சிருக்கு. அதிமுக எங்களுக்கு கிடைத்த தகவல்னே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க தரப்புல இருந்து சிபிஐ எங்க சொல்லியிருக்காங்க? பிஜேபியினுடைய எம்பிக்கள் குழு டெலிகேஷன் வந்தாங்க. அவங்களாதுங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. எம்பிக்கள் குழு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. அவங்களுக்கும் சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை, மக்கள்கிட்ட விசாரிச்சு சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்பு வந்து அவங்க நேரடியா எங்களுக்கு கிடைத்த தகவல்னு சட்டமன்றத்துல பதிவு இருக்கு. அப்ப உங்களுக்கு கிடைச்ச தகவலை வந்து சிபிஐ பகிர்ந்து கொள்ள வேண்டியது சட்ட கடமையா இல்லையா? எங்க நீங்க வந்தீங்க? சோ சிபிஐ தரப்பும் இதை பொலிட்டிக்கலா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அப்படிதான் பார்க்கும். இது வரைக்கும் திமுக தரப்பை விசாரிச்ச மாதிரியும் தெரியல. இது வரைக்கும் விசாரிச்ச மாதிரி விவகாரம் பேசப்பட்டு இருந்தது. இன்னும் அவர் தரப்பு நபர்கள் யாருமே வந்து விசாரணை செய்யப்பட்டதா செய்திகள். அப்ப அப்படி விசாரிக்கிறதா இருந்தா சம்பவத்தால பாதிக்கப்பட்டவங்க
ஸ்ட்ராங்கா வந்து எங்களுக்கு நல்லா தெரியுங்க, இன்னார் வந்து இதை பண்ணாரு, எங்க ஊர்களில் ஆள் திரட்டினாங்க, கூட்டத்துல கலவரம் ஏற்படுத்துறதுக்கு வந்து ஆள் திரட்டினாங்க. ஏன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க, ஒரு வடநாட்டு மில் அதிபர் அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர், முதல் நாள் போய் அவர்கிட்ட ஆள்லாம் திரட்டி கொண்டு வந்தாங்க, அவங்க தான் முதல்ல கல்லெறிஞ்சாங்க, செருப்பு எறிஞ்சாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. பட் அதுக்கான அது அரசியல் குற்றச்சாட்டு தான். சதி கோட்பாடே பின்னாடி வந்தது தாங்க. அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா 25ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதி கரூர்னு இவங்க டிசைட் பண்ணி பெர்மிஷன் கேட்கறாங்க. 26ஆம் தேதி தான் பெர்மிஷன் வருது. 27ஆம் தேதி ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல என்ன சதி கோட்பாடு வரப்போகுது? அது ஒண்ணும் இல்ல. இதுல இன்னொன்னு என்ன, தாவேகா ஒரு பிஜேபி கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்திருந்தா கூட அவங்க அதை எடுத்து இன்னும் ஃபர்தரா பொலிட்டிக்கலா பிளே பண்ணியிருப்பாங்க, வரல. அப்ப இது அவங்க பொறுப்புன்னு அவங்க ஒதுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. முதல்ல இருந்த சுறுசுறுப்பு எங்கெங்க இருக்கு சொல்லுங்க? அதிமுக தரப்புக்கோ பிஜேபி தரப்புக்கோ கரூர் சம்பவம் ஆரம்பத்துல இருந்த சுறுசுறுப்பு எங்க இருக்கு? சிபிஐக்கு அவங்க எங்க கோஆபரேட் பண்ணியிருக்காங்க? அது அப்படிங்கும்போது இது மோஸ்ட்லி வந்து பழைய இது என்னவோ அதை நோக்கி தான் இது போகுது. விஜய் தனியா தான் ட்ராக் ஓட்டிட்டு இருக்காரு இந்த விவகாரத்துல. அவர் தனிப்பட்ட அவரு தனி ட்ராக் ஆயிடுச்சுங்க. ஒண்ணு, அவருக்கு அரசியல் சப்போர்ட் இல்ல மத்தவங்க கிட்ட. 2, 3வது சிபிஐயும் புதுசா எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையிலே விஷயம் இருக்கணும் இல்லைங்க. ஒரு ஜன நெரிசல் அதிகபட்சமா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, காவல்துறை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இருக்கலாம். அதாவது அது ஒரு எதிர்காலத்துக்கான அறிவுரை தான் அது. இன்னும் சொல்லப்போனா எஸ்ஐடில இருந்த, எஸ்ஐடி காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர் கமிஷன், அந்த கமிஷனோட ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிஓஆர்னு சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அது இருந்துச்சு. என்னன்னா 4th டேர்ம் எதிர்காலத்துல இப்படி சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு தேவையான ஆலோசனைகள் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப சிபிஐ நடத்துறது வெறும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் தான். ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டீங்கன்னா நீங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் வரும். இது அதுவும் இல்ல, வெறுமனே கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். எஸ்ஐடிக்கு பதிலா சிபிஐ, அவ்வளவுதான். நடந்தது என்ன அப்படிங்கறத சொல்ல தவிர இனிமே நடக்கிறத பத்தி பேசாது. நடக்கிறத பத்தி இனிமேல் எப்படி தடுக்கிறதுங்கிறத பத்தி அங்க பேச்சு இல்ல. அதே மாதிரி ஜட்ஜு வந்து ஒரு ஓவர் சீயிங் அத்தாரிட்டியா தான் இருக்காரு, ரிட்டையர்ட் ஜட்ஜு ரஸ்தோகி. அவரு ஒரு மேற்பார்வையிடுறவரா தான் இருக்காரு. அவரும் வந்து எந்த சஜஷனும் தர போறது இல்ல. அப்ப சார்ஜ் ஷீட்லாம் போட்டு விசாரணை எல்லாம் முடிஞ்சு, கோர்ட்ல விசாரணை எல்லாம் முடிஞ்சு, அப்புறம் கோர்ட் வேணா ஏதாவது கொடுக்கலாங்க. இட் வில் டேக் செவரல் மந்த்ஸ். அப்போ இந்த தேர்தலுக்குள்ள இது எங்க இருந்து வரப்போகுது? ஒன்றும் வரப்போறது இல்லை. அப்படியே வந்தாலும் அது விஜய்க்கு தான் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். அதனால எதிர் தரப்பு அடக்கி வாசிக்கும். ஒட்டுமொத்தத்துல மக்கள் வரிப்பணம் தண்டம், அவ்வளவுதான். என்னோட பல்வேறு கேள்விக்கு உங்களோட ஆழமான பதிலுக்கு மிக்க நன்றி சார்.